ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய புளிக்குழம்பு பாரம்பரியமான சுவையில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. மல்லி வறுப்பட கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வறுத்துருங்க, நல்லா வாசனை வர மாதிரி. இப்போ வறுப்பட்டுச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 சின்ன தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாங்க. மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டியிலே செய்யுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டு வந்து எப்போதுமே குழம்புக்கு சேர்க்கும் போது இந்த மாதிரி உரலில் வச்சு தட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே வந்து 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ண வேணாம், முழுசாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காய குழம்புல வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து அரைவாசி அளவுக்கு வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிக்கட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயிலே சேர்ந்து மசாலா வந்து 1 நிமிஷம் நல்லா வதங்கிக்கட்டும். இப்போ இது கூட 2 எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை ஓப்பன் பண்ண வேணாம், நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தான் புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ வெங்காய குழம்பு தயாராகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்னஸாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான வெங்காய குழம்பு ரொம்பவே சூப்பராக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.